வணக்கம். நான் உங்கள் மோகனா. 25/8/2025 திங்கட்கிழமை தினத்தந்தி வெளிநாட்டு செய்திக்குள்ளே போகலாம் வாங்க. இராணுவ பயிற்சி மேற்கொண்ட மாணவர்கள் ரஷ்யாவில் பள்ளி மாணவர்களுக்கு இராணுவ பயிற்சி அளிக்கப்படுகின்றது. இதன் ஒரு பகுதியாக ரோஸ்டாவ் பகுதியில் உள்ள சதுப்பு நில காட்டில் துப்பாக்கி ஏந்தியபடி மாணவர்கள் தரையில் ஊர்ந்தவாறு தீவிர பயிற்சியில் ஈடுபட்ட காட்சி. அமெரிக்காவில் நடுவானில் பறந்த விமானத்தில் தீ, 160 பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். வாஷிங்டன். அமெரிக்காவில் நடுவானில் பறந்த விமானத்தில் அழகு சாதனை பொருள் வெடித்ததில் தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் விமானம் உடனடியாக தரை இறக்கப்பட்டு 160 பயணிகள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். அமெரிக்காவை சேர்ந்த பிரபல உள்நாட்டு விமான நிறுவனமாக அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமான நிறுவனம் உள்ளது. உள்நாட்டின் 50% விமானங்களை டெக்சாஸின் போர்ட் வர்த் நகரை மையமாக கொண்டு இயக்கி வருகிறது. உள்நாட்டு பயணத்துக்கு ஏற்ற வகையிலும் நாட்டின் பெரிய நகரங்களை தவிர்த்துள்ள மற்ற நகரங்களை இணைக்கும் வகையில் இதன் விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் பென்சில்வேனியா மாகாணம் பிலடெல்பியாவில் இருந்து அரிசோனாவின் பினிக்ஸ் நகருக்கு அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்று இயக்கப்பட்டது. இந்த விமானத்தில் பெண்கள், குழந்தைகள் உள்பட 160 பயணிகள் மற்றும் விமானிகளை உள்பட 166 பேர் பயணித்தனர். வாஷிங்டன் அருகே நடுவானில் அந்த விமானம் பறந்து கொண்டிருந்தது. அப்போது ஆண்ட்ரீனா வயது 22 என்ற இளம்பெண்ணின் பையில் இருந்த அழகு மின் சாதனம் ஒன்று பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது. கண்ணியமைக்கும் நேரத்தில் பேட்டரியில் இயங்கக்கூடிய அந்த சாதனம் வெடித்து ஆண்ட்ரீனா மீது தீ பரவ தொடங்கியது. கண்ணசைந்து தூங்கிய நிலையில் தீப்பிடித்ததில் அவர் அலறி துடிக்க தொடங்கினார். இதனால் விமானத்திற்குள் இருந்து பயணிகளிடையே பரபரப்பு தொற்றிக்கொண்டு கூச்சலிட தொடங்கினர். நிலைமையை சுதாரித்துக் கொண்ட விமானிகள் விமானத்தை உடனடியாக தரையே இறக்க முடிவு செய்தனர். அதற்குள் தீ அணைப்பான் மூலமாக பெண் மீது பரவிய தீயை பணிப்பெண்கள் அணைத்தனர். வாஷிங்டனில் உள்ள டூல்ஸ் விமான நிலையத்தில் தரையிறங்க சமிஞ்சை கிடந்ததை தொடர்ந்து விமானத்தை அவசரமாக அங்கு தரையிறக்கினர். தொடர்ந்து அங்கு ஏற்கனவே காத்திருந்த மீட்பு படையினர் விமானத்தில் இருந்த ஆண்ட்ரீனா உள்பட 160 பயணிகளை பத்திரமாக மீட்டு வெளியே கொண்டு வந்தனர். சீரிய காயங்களுடன் ஆண்ட்ரியா உயிர் தப்பினார். சில மணி நேர தாமதத்திற்கு பின்னர் அதே விமானத்தில் பயணிகள் ஏற்றப்பட்டு புறப்பட்டு சென்றனர். மெல்போர்ன். ஆகஸ்ட் 25 ஆஸ்பத்திரி கழிவறையில் ரகசிய கேமரா பொருத்தி ஆபாச படம் எடுத்த டாக்டர். 4500 வீடியோக்கள் வைத்திருந்த அம்பலம். ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் அருகே அரசு ஆஸ்பத்திரி ஒன்று உள்ளது. இந்த ஆஸ்பத்திரியில் கழிவறையில் ரகசிய கேமரா பொருத்தப்பட்டு இருந்ததை பெண் டாக்டர்கள் கண்டறிந்தனர். இது குறித்து ஆஸ்பத்திரி நிர்வாகத்திடம் புகார் கொடுத்தனர். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இது தொடர்பாக அங்கு பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். அப்போது அதே ஆஸ்பத்திரியில் பணிபுரிந்து வரும் ராயன் ஷோ வயது 28 என்ற டாக்டர் இரவு நேரத்தில் கழிவறைக்குள் சென்று வருவதை கண்டுபிடித்தனர். சிங்கப்பூர் வம்சாவளியை சேர்ந்தவரான அவரை போலீசார் கைது செய்து விசாரித்தனர். அப்போது அவருடைய சல்லாப புத்தி காரணமாக ஆஸ்பத்திரி கழிவறையில் ரகசிய கேமரா பொருத்தி ஆபாச படம் எடுத்ததை அவர் ஒப்புக்கொண்டார். 2021ஆம் ஆண்டு பயிற்சி டாக்டராக பணியில் சேர்ந்ததில் இருந்து இதில் ஈடுபட்டுள்ளார். அவருடைய செல்போன் மற்றும் மடிவி கணினிகளில் இருந்த 4500 வீடியோக்கள் கைப்பற்றப்பட்டன. அவர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவருடைய சிங்கப்பூர் பாஸ்போர்ட்டை முடக்கினர். தற்போது ரூபாய் 28 லட்சம் பிணத்தொகை செலுத்தப்பட்டதன் பேரில் அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். அடுத்ததை பாருங்க. ஆங்காரா. ஆகஸ்ட் 25 காசா போர் நிறுத்தம் மேற்கொள்ள அனுமதி. மெலினியா டிரம்ப்க்கு துருக்கி அதிபரின் மனைவி கடிதம். அமெரிக்கா ஜனாதிபதி டிரம்பின் மனைவி மெலோனியா உக்ரைன் ரஷ்ய இடையே போர் திருத்தம் மேற்கொள்ள ரஷ்ய அதிபர் புதினுக்கு கடிதம் ஒன்று எழுதினார். அதில் போரால் ஏற்பட்டுள்ள துன்பங்கள் மற்றும் பிரிவினால் வாடும் குழந்தைகளை காரணம் காட்டி உடனடியாக போர் நிறுத்தம் மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். இந்நிலையில் துருக்கி அதிபர் தாய் இரடோகானின் மனைவி எமினே அமெரிக்கா ஜனாதிபதி டிரம்பின் மனைவி
மெலேனியாவுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். இதில் உக்ரைன் ரஷ்யா போர் திருத்தம் ஏற்பட புதினுக்கு கடிதம் எழுதியிருந்ததால் பாராட்டினார். தொடர்ந்து நீண்ட நாட்களாக நீடித்து வரும் காசா போரை உடனடியாக நிறுத்த இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாவுக்கு கடிதம் ஒன்றை எழுதி அனுப்ப வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்தார். டாக்கா ஆகஸ்ட் 25, 13 ஆண்டுகளுக்கு பிறகு பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை மந்திரி வங்காளதேசம் பயணம். வங்காளதேசத்தில் கடந்த ஆண்டு ஷேக் ஹசீனா பிரதமராக இருந்தபோது போராட்டம் வெடித்தது. வன்முறையாக மாறி அதில் ஷேக் ஹசீனா பதவியை தொடர்ந்து இந்தியாவில் தஞ்சம் புகுந்தார். இடைக்கால பிரதமராக முகமது யூனுஸ் என்பவர் பொறுப்பு வகித்துள்ளார். அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் புதிய பிரதமருக்கான தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாகிஸ்தான் நாட்டின் துணை பிரதமரும் வெளியுறவுத்துறை மந்திரியுமாக இருக்கும் ஈஷாக் தர் அரசுமுறை பயணமாக வங்காளதேசம் சென்றார். டாக்காவில் விமானம் மூலமாக வந்திறங்கிய அவருக்கு அரசு சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து வங்காளதேச இடைக்கால பிரதமர் முகமது யூனுஸ், முன்னாள் பிரதமர் கலிதா ஜியா மற்றும் அந்த நாட்டின் அனைத்து அரசியல் தலைவர்களை நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது இரு நாட்டு உறவுகள் முன்னேற்றத்தை பெருக்குவது தொடர்பாக கலந்து ஆலோசித்தார். பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை மந்திரி 13 ஆண்டுகளுக்கு பிறகு வங்காளதேசம் சென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. பள்ளி பஸ் கவிழ்ந்து வாஷிங்டனில் 25 மாணவர்கள் படுகாயம். அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாகாணம் பிட்ஸ்பர்க் நகரில் பிரபல மேல்நிலைப் பள்ளி ஒன்று உள்ளது. அதே பகுதியில் உள்ள மற்றொரு பள்ளியில் நடைபெற கூடைப்பந்தாட்ட போட்டியில் கலந்து கொள்வதற்காக மாணவர்களுடன் பள்ளி பஸ் ஒன்று புறப்பட்டது. மலைப்பாங்கான சாலையில் அந்த பஸ் சென்று கொண்டிருந்த போது டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்தது. இதை முயன்ற அளவு வளைவில் ஒன்றில் திரும்ப முயன்ற போது நிலை தடுமாறி தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. பஸ் அப்பளம் போல் நொறுங்கிய 25 மாணவர்கள் அதில் இருந்தனர். இந்த விபத்து காரணமாக அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உலகை சுற்றி அமெரிக்காவின் ஆவாய் தீவு பகுதிகளில் அமைந்துள்ள கிளேவியா மவுனா எரிமலை நேற்று பயங்கர சத்தத்துடன் வெடித்தது, சிதறியது. வானில் நெருப்பு குழம்பை கக்கியபடி கிளாவியா எரிமலை ஆப்பரித்து வெடித்தது. இந்த ஆண்டு தொடங்கியதில் இருந்து கிளேவியா எரிமலை வெடிப்பது 31வது முறையாகும். இந்த ஆண்டு தொடங்கி 33 தடவை அது வெடிச்சிருக்குது. அது அமெரிக்காவில். வடகொரியா தலைநகர் பியாங்கில் உள்ள இராணுவ தளத்தில் 2 புதிய அதிநவீன வான் பாதுகாப்பு தண்டவாளங்கள் அதாவது தலைவாடங்கள் பரிசோதிக்கப்பட்டது. இதனை அந்த நாட்டின் தலைவர் கிம் ஜாங் அன் நேரில் சென்று பார்வையிட்டார். மெக்சிகோவில் அந்த நாட்டின் இராணுவத்தின் சார்பில் பயணிகள் விமானங்கள் இயக்கப்படுகிறது. மெக்சிகானா என்று பெயரிடப்பட்ட அந்த உள்நாட்டு விமான நிலையத்தில் புதிதாக ஒரு எம்ப்ரேர் 195 என்ற விமானம் இணைக்கப்பட்டது. அங்குள்ள காம்யாங்கோ விமான நிலையத்தில் புதிதாக இணைந்த அந்த விமானத்துக்கு தண்ணீரை பீச்சி அடித்தது. வரவேற்பு அளிக்கப்பட்டது. நைஜீரியாவில் அரசுக்கு எதிராக போகோ ஹராம் என்ற அமைப்பினர் தாக்குதல் நடத்தி வருகிறார்கள். அங்குள்ள போர்னே மாகாணத்தின் கும்ஷே பகுதியை மையமாக கொண்டு அந்த அமைப்பினர் தாக்குதல் நடத்தினர். அந்த அதிபயங்கர வான்வழி தாக்குதலில் 35 பேர் உயிரிழந்தனர். உக்ரைனில் நேற்று 34வது சுதந்திர தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. பொதுமக்கள் தேசிய கொடிகளை கைகளில் ஏந்தியும் போர் நிறுத்த பதகைகளை ஏந்தியபடியும் தலைநகர் உள்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பேரணி மேற்கொண்டனர். இந்த நிலையில் ரஷ்யாவின் குர்ஷ் மாகாணத்தில் உள்ள அணு ஆராய்ச்சி நிலையத்தை குறிவைத்து உக்ரைன் இராணுவம் ட்ரோன் வீசி தாக்குதல் நடத்தியது. தினம் ஒரு தகவல் பாருங்க. கலாச்சாரத்தை பாதுகாக்கும் யுனெஸ்கோ நிறுவனம் என்பது 196 நாடுகள் பங்கேற்றுள்ள ஒரு அமைப்பாகும். இதன் இயக்குனர் ஜெனரல் ஆசுலேஷன் ஆவார். யுஸ்கோ உலகின் பல்வேறு நாடுகளில் யுனெஸ்கோ உலகின் பல்வேறு நாடுகளில் இருக்கும் தொன்மையான வரலாற்று நாகரிகம், கலாச்சாரம், பண்பாடு
போன்ற அடையாளங்களை பாதுகாக்க செயல்படுகிறது. இவை அழிந்து போகாமல் பாதுகாக்கும் வகையில் யுனெஸ்கோ நிறுவனம் இந்த அடையாளங்களை உலகின் பாரம்பரிய வரலாற்று சின்னங்களாக அறிவித்து உலகின் பார்வைக்கு கொண்டு வருகிறது. 194 உறுப்பு நாடுகளை கொண்ட ஐக்கிய நாடுகளின் கல்வி, அறிவியல், கலாச்சாரம், தகவல் தொடர்பு ஆகியவற்றில் பலதரப்பு ஒத்துழைப்பை வழிநடத்துவதன் மூலம் அமைதி பாதுகாப்பிற்கு பங்களிக்கிறது. பாரிஸ் தலைநகரை தலையிடமாக கொண்ட யுனெஸ்கோ 54 நாடுகளில் அலுவலகங்களையும் 2300க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகளையும் பணியில் ஈடுபடுத்தி உள்ளது. யுனெஸ்கோ 2000க்கும் மேற்பட்ட உலக பாரம்பரிய தலங்கள், உயிர்கோள இருப்புகள் மற்றும் உலக அளவிய புவிசார் பூங்காக்களை தனது மேற்பார்வையில் கண்காணித்து வருகின்றது. படைப்பு, கற்றல் உள்ளடக்கிய நிலையான நகரங்களின் நெட்வொர்க்குகளையும் 13,000க்கும் மேற்பட்ட பள்ளிகளின் பல்கலைக்கழக ஆய்வு இருக்கைகள், பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள், 200 தேசிய ஆணையங்கள் இணைந்த உலகளாவிய வலையமைப்பை கொண்டு வருகின்றது. போர்கள் மனிதர்களின் மனங்களில் உண்டாக்குவதால் அமைதிக்கான அரண்களும் மனிதர்களின் மனங்களில் தான் கட்டமைக்கப்பட வேண்டும் என்பதை யுனெஸ்கோ அரசியல் பணி வலியுறுத்தி வருகிறது. இத்துடன் இந்த வெளிநாட்டு செய்திகள் முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து டாடா பை பை சொல்லி விடைபெறுகிறேன். உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.